ஹலோ எவ்ரிவான், ஸோ வெல்கம் டு திஸ் வீடியோ. நான் உங்கள் மணி. ஸோ இன்னைக்கு நம்ம டிவிசிபிள் ரூல்ல ஒரு முக்கியமான ஒரு கட்டம் தான். இங்க பாருங்க, நான் 1ல இருந்து 5 வந்து பயங்கர டெப்தா வந்து நடத்திட்டேன். அந்த 1ல இருந்து 5 தான் எல்லாத்துக்குமான ஒரு பேஸா வந்து இருக்க போது எப்படின்னு இந்த வீடியோல சொல்றேன். ஃபுல்லா பாருங்க. ஆக்சுவலா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1ல இருந்து 1 விட்டுருவோம். ஸோ 1 நமக்கு வந்து தெரியும். எனிதிங் டிவைடட் பை 1 அப்படின்னா நமக்கு வந்து சேம் நம்பர் தான் வரப்போகுது. எந்த நம்பரை நம்ம 1ஆல டிவைட் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரப்போகுது. கரெக்டுங்களா? இப்போ நம்ம ஆல்ரெடி எதுல இருந்து படிச்சாச்சு? இந்த 2ல இருந்து இந்த 5 வரைக்கும் நம்ம வந்து படிச்சாச்சு. 2ல இருந்து நம்ம 5 வரைக்கும் படிச்சாச்சு. இதுல 2ஓட டிவிசிபிள் நமக்கு என்ன தெரியணும்? 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லி படிச்சோம். 2 அப்படின்னா அது வந்து இரட்டைப்படை எண்ணா இருக்கணும், ஈவன் நம்பரா இருக்கணும், 0ல முடிஞ்சிருக்கணும். 3 அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணி பார்த்தோம்? சம் ஆஃப் ஆல் அப்படின்றத வந்து பண்ணி பார்த்தோம். அது 3 டேபிள்ல வந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இன்னொரு மெத்தட் இந்த 3க்கு நான் சொல்லி தரேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 273 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 273 இருக்கு. இப்போ இந்த 273 அப்படின்றது எனக்கு 3ஆல டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நார்மல் மெத்தட் என்ன பண்ணுவோம்? இதை இதோட ஆட் பண்ணுவோம், இதை இதோட ஆட் பண்ணி பார்ப்போம். ஆட் பண்ணி வர வேல்யூ எனக்கு வந்து 3 டேபிள்ல இருந்தா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது 3ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு படிச்சிருந்தோம். இப்போ நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம பேர் மெத்தட். பேர் அப்படின்ற ஒரு கான்செப்டை நான் வந்து உள்ள இறக்கி விடுறேன். பேர் பண்ணி பார்க்க போறோம். எப்படி பேர் பண்றோம்னு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 2 அப்படின்றது எனக்கு 3ஆல டிவைட் ஆகாது. அப்ப இந்த 2ஐயும் இந்த 7ஐயும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் அப்படின்னா இந்த 2 அப்ப என்னவா மாறிடும்? 2ஐயும் 7ஐயும் சேர்த்தா எனக்கு என்னவாயிரும்? 27 மாறிடும். இப்போ இந்த 27 அப்படின்றது எனக்கு எதால டிவைட் ஆகும்? 3ஆல டிவைட் ஆகும். சூப்பரு. அதுக்கப்புறம் இந்த 3 அப்படின்றது எனக்கு எதால டிவைட் ஆகும்? 3ஆல டிவைட் ஆகும். அப்ப இந்த ஹோல் நம்பர் எனக்கு எதால டிவைட் ஆகும்? 3ஆல டிவைட் ஆகும். இன்னொரு நம்பர் பார்த்துடலாமா? 597 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து எடுத்துப்போம். 597 அப்படின்ற ஒரு நம்பர் எடுத்துக்கப்புறம் இப்போ நல்லா கவனிங்க. இதை நம்ம எதால டிவைட் பண்ண போறோம்? 3ஆல டிவைட் பண்ண போறோம். சரியா? 3ஆல டிவைட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? இந்த 9 மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 9 அப்படின்றது எனக்கு எக்ஸாக்டா 3ஆல டிவைட் ஆயிடும். அடுத்து நான் யாரை பேர் பண்றேன்? இந்த 7ஐ இந்த 5ஐயும் இந்த 7ஐயும் பேர் பண்றேன். 57 அப்படின்றது அப்சல்யூட்லி எதால டிவைட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ஆல டிவைட் ஆகும். பிகாஸ் 19 into 3 are 57. 19 into 3 are 57. புரியுதா? இது வந்து ஒரு பேர் மெத்தட். நீங்க எங்கிட்டு வேணாலும் பேரை வந்து எடுத்துக்கலாம். அதாவது எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு இருக்குன்னா எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு இருக்கு அப்படின்னா நீங்க எக்ஸையும் ஒய்யையும் பேரா எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா எக்ஸையும் இசட்டையும் பேரா எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா ஒய் இசட்டை நீங்க வந்து பேரா எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் பேரா எடுத்துக்கிட்டு நீங்க வந்து டிவைட் பண்ணி பாருங்க. புரியுதாப்பா? இதுதான் பேர் மெத்தட். கம்ப்ளீட்டா அது வந்து டிவைட் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இன்னொரு சம் கூட நம்ம வந்து பார்த்துடலாம். 1 2 1 2 4 1 2 4 5 1 2 4 1 2 4 1 2 4 5. இப்போ இது வந்து நமக்கு வந்து 3ஆல டிவைட் ஆகுதான்னு பார்ப்போம். 1 2 3 1 2 4 5 1 2 4 5 அப்படின்றது 3ஆல டிவைட் ஆகுதான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? பேர் பண்ணுவோமா? இப்போ 1 வந்து டிவைட் ஆகாது. அப்போ 1ஐயும் நான் வந்து 12ஐயும் நான் பேர் பண்றேன். அப்போ எனக்கு இது 3ஆல டிவைட் ஆயிரும். எஸ், அப்சல்யூட்லி 3ஆல டிவைட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? 4 அப்படின்றது டிவைட் ஆகாது. அப்போ 4 5 அப்படின்றத நம்ம வந்து பேரை வந்து எடுத்துக்கிறோம். 4 5 நம்ம வந்து பேரை எடுத்துட்டோம் அப்படின்னா 45. இப்போ 45 அப்படின்றது எனக்கு எதால டிவைட் ஆகும்? 3ஆல டிவைட் ஆகும். அப்போ இந்த என்டையர் நம்பரும் எனக்கு எதால டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆல டிவைட் ஆகும். எப்படி நம்ம மெத்தட்? ஓகேவா? சூப்பரா இருக்கா? ஸோ இதான் கான்செப்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3க்கு நம்ம என்ன பண்ணோமோ அதே இதை தான் நம்ம யாருக்கும் பண்ண போறோம் அப்படின்னா 3க்கு நம்ம என்ன பண்ணோமோ அதே கான்செப்டை தான் நம்ம யாருக்கு பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9க்கும் பண்ண போறோம். சேம். பிகாஸ் நமக்கு என்ன வந்திருக்கும்? 3 3s are 3 3s are 9. 3 3s are 9. அப்ப 3க்கு நீங்க இங்க என்ன பண்ணீங்களோ அதே விஷயத்தை தான் 9க்கு வந்து பண்ண போறீங்க. அப்ப 9ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் ஆஃப் ஆல் டிஜிட் நம்ம வந்து பண்ணி பார்க்கணும். கொடுக்கப்பட்ட எண்களினுடைய கூட்டுத்தொகையை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டல் பண்ணணும். கூட்டல் பண்ணோம்னா அது எந்த டேபிள்ல வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9ஆம் வாய்ப்பாடு 9th டேபிள்ல வந்துச்சுன்னா அது கண்டிப்பா எதால டிவைட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9ஆல டிவைட் ஆகும். புரியுதா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 7 to 9 அப்படின்னு எடுத்துக்கோங்க. 7 to 9
இப்போ இந்த 7 to 9 அப்படின்றது எனக்கு 9ஆல டிவைட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ண போறோம். இப்போ என்ன பண்றேன், 7 + 2 + 9 வந்து பண்ணி பார்க்குறேன். ஸோ 9 9 + 9 18. இப்போ 18 எந்த டேபிள்ல வரும் அப்படின்னா 9 டேபிள்ல வரும். 9 2s are 18. ஓகே, 9 2 18 படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ இது ஒரு கான்செப்ட். நம்ம என்ன பண்ண போறோம், கொடுத்துருக்கிற நம்பர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி பார்க்க போறோம். ஆட் பண்ணி பார்த்தா அந்த வேல்யூ, அந்த கொடுத்துருக்கிற வேல்யூ நமக்கு சரி ரிசல்டன் வேல்யூ நமக்கு எந்த டேபிள்ல வரணும், 9 டேபிள்ல வந்து வரணும். இப்போ இது இன்னொரு மெத்தட் சார் இப்ப சொல்லி கொடுத்தல, பேர் மெத்தட். ஏன்னா 3க்கு நம்ம பேர் தானே படிச்சோம், அப்ப 9க்கும் நம்ம பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதே நம்பர் எடுத்துக்கோங்க, 7 to 9 டிவைடட் பை 9. இப்போ முதல்ல 9க்கு 9 வந்து கேன்சல் ஆயிருமா? அதே மாதிரி 72 எந்த டேபிள்ல வரும் அப்படின்னா 9 டேபிள்ல வரும். 72 எந்த டேபிள்ல வரும், 9 டேபிள்ல வந்து வரும். புரியுதா? இப்போ அதுவே 513 டிவைடட் பை 9, 513 டிவைடட் பை 9 வச்சுக்கோங்க. இப்போ 513 டிவைடட் பை 9 அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் இந்த 3 அப்படின்றது எனக்கு 9 டேபிள்ல எக்ஸாக்டா வந்து வருமா அப்படின்னா வராது. எஸ், அப்சல்யூட்லி வராது. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 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 2 பேரை நம்ம பேர் பண்ணுவோம். இந்த 2 பேரை நம்ம பேர் பண்றோம். பேர் பண்ணா நமக்கு என்னது, 51 அப்படின்றது எனக்கு 9க்குள்ள எவ்வளவு டைம்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 டைம்ஸ் வரும். அப்போ இந்த இடத்துல ரிமைனிங் 6 வந்து வருது. அப்போ இந்த இடத்துல நான் இந்த 6 நான் பேர் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல 7 அப்சல்யூட்லி. அப்போ இந்த நம்பர் நமக்கு 9ஆல டிவைட் ஆகும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணி பார்க்கணும், 5 + 1 + 3 வந்து பண்ணா 9. அப்போ 9 1s are 9 அப்படின்றது எனக்கு வந்து கிடைக்குது. 2 மெத்தட்ல உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். டிவிஷனுக்கு உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படினாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். 9 நாலும் 3 நாலும் 1 தான். ஓகே, 9 நாலும் 3 நாலும் 1 தான். அடுத்து ரிமைனிங் இருக்கிறவங்களா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 அப்படின்றவர், அதுக்கப்புறம் 8 அப்படின்றவங்க இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் 12, அதுக்கப்புறம் 14, அதுக்கப்புறம் 16, அதுக்கப்புறம் 18 நம்ம தனியாக எடுத்துக்க போறோம். இப்போ இவங்களை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அல்டர்னேட் மல்டிபிள்ஸா கொண்டு வர போறோம். அல்டர்னேட் மல்டிபிள்ஸ்னா என்னது, அதாவது இணை பெருக்கல்னு சொல்லுவாங்க. இணை பெருக்கல்னா என்ன அப்படின்னா இப்போ 1 × 2 அப்படின்றது பேர் ஆஃப் மல்டிபிள்ஸ். அதே மாதிரி 2 × 3 அப்படின்றது ஒரு இணை பெருக்கல். அதே மாதிரி 4 × 3 அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப், அதாவது இணை பெருக்கல் அப்படின்னும் போது கேப் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆ இருக்கணும். இணை பெருக்கல் அப்படின்னும் போது அவங்களுக்கு இடையில இருக்க கேப் என்னவா இருக்கணும், 1ஆ இருக்கணும். அப்போ ஒரு நம்பர் 6ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா, அந்த நம்பர் 2ஆலையும் டிவைட் ஆகணும், அந்த நம்பர் 3ஆலையும் டிவைட் ஆகணும். ஒரு நம்பர் 2ஆலையும் டிவைட் ஆயிடுச்சு, 3ஆலையும் டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த நம்பர் நமக்கு எதால டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆல வகுபடும். புரியுதா? 2ஆல டிவைட் பண்ணணும் அப்படின்னா அது இரட்டைப்படை எண், ஈவன் நம்பரா இருக்கணும், இல்லைன்னா 0ல எண்டா இருக்கணும். அதுவே 3னா நமக்கு தெரியணும், எல்லாத்தையுமே ஆட் பண்ணி பார்ப்போம். ஆட் பண்ணி பார்த்தா 3 டேபிள் வந்துச்சுன்னா அது வந்து 3ஆல டிவைட் ஆகும். ரைட்டுங்களா? அது வந்து 3ஆல டிவைட் ஆகும். இப்போ இதே மாதிரிக்க நம்ம இன்னொரு கான்செப்ட் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இப்போ இதே மாதிரிக்க 12ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா அந்த நம்பர் எதால டிவைட் ஆயிருக்கணும், 4ஆலையும் டிவைட் ஆயிருக்கணும். அதே மாதிரி அந்த நம்பர் 3ஆலையும் டிவைட் ஆயிருக்கணும். எனக்கு 3ஆல டிவைட் ஆகும்னா நம்ம என்ன பண்ணி பார்க்க போறோம், அது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி பார்க்க போறோம். ஆட் பண்ணி பார்க்கும்போது அது 3 டேபிள்ல வந்துச்சுன்னா அது 3ஆல டிவைட் ஆகுங்க. 3 டேபிள்ல வந்துச்சுன்னா அது வந்து 3ஆல டிவைட் ஆகுங்க. அதே மாதிரி 4 டேபிள் அப்படின்னா நம்ம வந்து எந்ததை பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிஜிட்டை வந்து பார்ப்போம். லாஸ்ட் டிஜிட் அதாவது கடைசி எண் எனக்கு 4ஆம் வாய்ப்பாடுல ஃபோர்த் டேபிள்ல வந்து அது வந்து 4ஆல டிவைட் ஆகும். அதுவே 15 அப்படின்னா நமக்கு 5ஆலையும் டிவைட் ஆகணும், 3ஆலையும் டிவைட் ஆகணும். 15 அப்படின்னும் போது நமக்கு 5ஆலையும் டிவைட் ஆயிருக்கணும், 3ஆலையும் டிவைட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொன்னா 5ஆலையும் டிவைட் ஆயிருக்கணும், 3ஆலையும் டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா அது 15ஆல டிவைட் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்த்துருவோமா? ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்ப்போம். இப்போ 12ஓட டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் எடுத்துப்போம். இப்போ 12ஆல டிவைட் ஆகிற நம்பர் எவ்வளோ அப்படின்னா 168 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ கண்டிப்பா இந்த 168 அப்படின்றது, இந்த 8 அப்படின்றது நமக்கு வந்து ஈவன் நம்பர், இரட்டைப்படையன். அப்ப கண்டிப்பா இது எதால டிவைட் ஆகும், 2ஆல டிவைட் ஆகும். அடுத்து நமக்கு என்ன ஆகணும், 4ஆல டிவைட் ஆகணுமா? அடுத்து இந்த 8 அப்படின்றது நமக்கு எந்த டேபிள்ல வரும் அப்படின்னா 4 டேபிள்ல வரும். என்ன சொல்லுவாங்க, 4 2s are 8. அப்ப இது எந்த டேபிள்லயும் வருது, 4 டேபிள்லயும் வருது. அப்ப அப்சல்யூட்லி இது எதால டிவைட் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12ஆல டிவைட் ஆகும். முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து என்னது, டிவைடட் பை 6 வந்து பார்த்தோமா, டிவைடட் பை 6. ஓகே, நம்ம ஒரு நம்பர் வந்து எடுத்துப்போம், 222 எடுத்துக்கிறேன்.
இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இந்த நம்பர் நமக்கு எதால டிவைட் ஆகணும், 2ஆல டிவைட் ஆகணும். எஸ், அப்சல்யூட்லி 2ஆல டிவைட் ஆகும். ஏன்னா இது வந்து இரட்டைப்படையின் ஈவன் நம்பர். அதுக்கப்புறம் நமக்கு எதால டிவைட் ஆகணும், 3ஆல டிவைட் ஆகணுமா. 3ஆல டிவைட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 2 + 2 வந்து பண்ணா 6 வந்து வருது. இப்போ 6 அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 3s are 6ன்னு எழுதலாம். அப்ப இது எதாலையும் டிவைட் ஆகும், 3ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ ஒரு நம்பர் 2ஆலையும் டிவைட் ஆகி 3ஆலையும் டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த நம்பர் எதாலையும் டிவைட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ஆலையும் டிவைட் ஆகும். கான்செப்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த கான்செப்ட் என்னது, டிவைடட் பை 15. இப்போ டிவைடட் பை 15 அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கோங்க. 225 அப்படின்ற நம்பர் எடுத்துக்கிறேன். 225 அப்படின்ற ஒரு நம்பர் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த நம்பர் நமக்கு எதால டிவைட் ஆகும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 5ஆல டிவைட் ஆகுதான்னு பார்த்தா அப்சல்யூட்லி 5ஆல டிவைட் ஆகும். 5ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும், எண்டில் 5 இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும், 0 இருக்கணும். அப்போ எண்டில் எனக்கு 5 இருக்கு, அதனால 5ஆல டிவைட் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு எதால டிவைட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆல டிவைட் ஆகுமா நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்போ 3ஆல நம்ம டிவைட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 2 + 5 வந்து பண்ணுவோம். 5 வந்து பண்ணா 9. ஸோ 9 அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம், 3 3s are 9 அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது 3ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ 5ஆலையும் டிவைட் ஆகுது, 3ஆலையும் டிவைட் ஆகுது அப்படின்னா இந்த என்டையர் டேர்ம் எதாலையும் டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15ஆலையும் டிவைட் ஆகும். இந்த என்டையர் டேர்ம் 15ஆலையும் டிவைட் ஆகும். சூப்பரா முடிஞ்சு போச்சு. இப்போ 12 6 15க்கு வந்து பத்தாச்சு. இப்போ அடுத்த கான்செப்ட் என்னது, 18. ஓகே, 18ஆல டிவைட் ஆகுமா, அதுக்கடுத்து 16ஆல டிவைட் ஆகுமா. 18ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா 9 × 2ன்னு எழுதலாம். 16 நம்ம எப்படி எழுதலாம், 8 × 2ன்னு எழுதலாம். 8 × 2ன்னு எழுதலாம். வேற எதுவும் பாசிபிள் இருக்கா, அவ்வளவுதான். 8 × 2ன்னு எழுதலாம். அப்ப 18ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா அந்த நம்பர் நமக்கு எதாலையும் டிவைட் ஆயிருக்கணும், 9ஆலையும் டிவைட் ஆயிருக்கணும், 2ஆலையும் டிவைட் ஆயிருக்கணும். 16ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா 8ஆலையும் டிவைட் ஆயிருக்கணும், அதே மாதிரி 2ஆலையும் டிவைட் ஆயிருக்கணும். முடிஞ்சு போச்சு. இதுதான் கான்செப்ட். இது நமக்கு 14ஆல ஒரு நம்பர் டிவைட் ஆகணும் அப்படின்னா 7 × 2 தான் நம்ம வந்து 14ன்னு சொல்லுவோம். அப்ப அந்த நம்பர் நமக்கு 7ஆலையும் டிவைட் ஆயிருக்கணும், அந்த நம்பர் 2ஆலையும் டிவைட் ஆயிருக்கணும். ஓகேவா, அதே ப்ராசஸ் தான். பட் 7ஓட டிவிசிபிள் ரூல் நான் இப்போ சொல்றேன். 7ஓடதெல்லாம் நான் சொல்றேன், பிரைம் நம்பருக்கு இப்போ நான் சொல்றேன், அதை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா. 18 அப்படின்னா 9ஆலையும் டிவைட் ஆகணும், 2ஆலையும் டிவைட் ஆகணும். 9ஓட டிவிசிபிள் தெரியும். நம்ம என்ன பண்ணி பார்ப்போம் அப்படின்னா சம் ஆஃப் ஆல் டிஜிட் வந்து பண்ணுவோம். சம் ஆஃப் ஆல் கூட்டுதல், கொடுக்கப்பட்ட எண்களை எல்லாத்தையுமே நம்ம கூட்டி பார்க்கும்போது அது 9வது வாய்ப்பாடில் வந்து வரணும். 8க்கு நான் இப்போ வந்து சொல்றேன், 8க்கு என்ன பண்றது அப்படின்றத நான் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, ஸோ இது ஃபுல்லாமே இப்போ நம்ம பார்த்தது. இப்போ பாருங்க, நம்ம வந்து சம் ஆஃப் 9 வந்து பார்த்தாச்சு. இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த 2 டேபிளை வச்சு நான் 8ல இருந்து 16 வரைக்கும் கூட நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்லி தந்துறேன். 2 டேபிளை வச்சு 2 டிவிசிபிளை வச்சு மட்டும் நம்ம வந்து பார்ப்போம். இப்போ 2 power 1 அப்படின்னா அது வந்து 2 power 1 அப்படின்னா 2 power 1 அப்படின்னா அது நமக்கு என்னவா இருக்கு, 2வா இருக்கு. 2 power 1 அப்படின்னா அது 2. அப்ப 2 அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், 1 நமக்கு அந்த நம்பர் என்னவா இருக்கணும், ஈவன் நம்பரா இருக்கணும். இல்ல அப்படின்னா அதோட லாஸ்ட்ல நமக்கு என்ன வந்திருக்கணும், 0. 1 இரட்டைப்படை என்ன இருக்கணும், அதுல லாஸ்ட்ல வந்து 0 இருந்துச்சுன்னா அது வந்து என்னால டிவைட் ஆகும் அப்படின்னா 2ஆல டிவைட் ஆகும். இப்போ இந்த எக்ஸாம்பிள பாருங்க, 16824 அப்படின்றது. அப்ப இதோட லாஸ்ட் டிஜிட் நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன நம்பர், நமக்கு ஒரு இரட்டைப்படை எண், ஒரு ஈவன் நம்பர். அப்ப இந்த என்டையர் டேர்ம் நமக்கு எதால டிவைட் ஆகும், 2ஆல டிவைட் ஆகும். முடிஞ்சு போச்சு. இப்போ அதே இது 2 ஸ்கொயர் நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4. 2 ஸ்கொயர் என்ன வந்திருக்கு, 4. அப்ப இந்த இடத்துல ஸ்கொயர் போடுறதுனால 4க்கு நம்ம லாஸ்ட்ல இருந்து எத்தனை டிஜிட் வந்து பார்க்கணும், 2 டிஜிட் பார்க்கணும். இங்க நம்ம எந்த டிஜிட் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நமக்கு எந்த டிஜிட் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் டிஜிட் மட்டும் நம்ம வந்து பார்த்தா போதும். இந்த இடத்துல நம்ம லாஸ்ட் டிஜிட் மட்டும் பார்த்தா போதும். நல்லா கவனிங்க, லாஸ்ட் டிஜிட், இந்த லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் நான் வந்து பாக்குறேன். இப்போ அதே இது 2 ஸ்கொயர் அப்படின்னும் போது 4. அப்ப நம்ம எத்தனை டிஜிட் வந்து பார்க்க போறோம் அப்படின்னா லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட். அப்ப லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட் அப்படின்னா இந்த 2 டிஜிட் வருமா, 24. இப்ப 24 நான் என்ன பண்றேன், 4ஆல டிவைட் ஆகுதான்னு பாக்குறேன். எஸ், அப்சல்யூட்லி. என்ன பண்ணுவேன் அப்படின்னா 6 4s are நான் என்ன சொல்லலாம், 24ன்னு சொல்லலாம். 6 4s are 24 அப்படின்னு சொல்லலாம். 6 4s are 24 அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஓகேவா, இப்ப அதே இது 2 கியூப் எனக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8. 2 கியூப், அதாவது நான் 2 பவர் 3 எனக்கு 8. அப்ப நான் என்ன பண்ணும், இந்த இடத்துல நான் என்ன எடுக்கிறேன், கியூப் 3 போறேன். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா லாஸ்ட் 3 டிஜிட் பாக்குறேன். அப்ப நான் என்ன பண்றேன், லாஸ்ட் 3 டிஜிட் பாக்குறேன். அப்ப இங்க லாஸ்ட் 3 டிஜிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 எனக்கு லாஸ்ட் 3 டிஜிட். இந்த லாஸ்ட் 3 டிஜிட்
இப்போ இந்த லாஸ்ட் 3 டிஜிட் எனக்கு எதால டிவைட் ஆகணும்? 8ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்குறேன். எஸ், அப்சல்யூட்லி 213. ஓகே, 213 இன்ட்டு 8 வந்து பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 824 அப்படின்றது வந்து கிடைக்கும். அப்போ இந்த என்டையர் டேர்ம் நமக்கு எதால டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆல டிவைட் ஆகும். எப்படி புரியுதா? இப்போ இதே இது நமக்கு 16ஆல பண்ணும்போது 2 பவர் 4 நமக்கு என்னவா மாறுது அப்படின்னா 16ஆ மாறுது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? லாஸ்ட் 4 டிஜிட் பார்ப்பீங்க. அப்ப 16க்கு லாஸ்ட் 4 டிஜிட் பார்க்கலாம். அப்ப லாஸ்ட் 4 டிஜிட்னா இங்க இருந்து இங்க வரைக்கும். ஓகே, இங்க இருந்து இங்க வரைக்கும். அப்ப 16 போது பெருசா போகும். அந்த இடத்துல நீங்க லாஸ்ட் 4 டிஜிட் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா 8 into 2 இந்த லாஜிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது 8ஆலையும் டிவைட் ஆகணும், அதே மாதிரி அது 2ஆலையும் டிவைட் ஆகணும். அப்ப அது அப்சல்யூட்லி எதால டிவைட் ஆயிரும்? 16ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? புரிஞ்சா? 2 அதே மாதிரி 4 அதே மாதிரி 8 இதுதாங்க கான்செப்ட். 2னா லாஸ்ட் டிஜிட் மட்டும் பார்க்குறோம், 4னா லாஸ்ட் 2 டிஜிட் பார்க்குறோம், 8னா லாஸ்ட் 3 டிஜிட் பார்க்குறோம், 16னா லாஸ்ட் 4 டிஜிட் பார்க்குறோம். இப்போ இதே மாணிக்க நம்ம 5க்கு எப்படி சொல்லலாங்க? 5க்கு எப்படி சொல்லலாம்? இப்போ இதே மாதிரி வச்சு நீங்க 5க்கு எப்படி சொல்லலாம்? எனிபடி ஹேவ் ஐடியா? 5 எனிபடி ஹேவ் ஐடியா 5க்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு? 5 வந்துச்சுன்னா நம்ம எப்படி சொல்லலாம்? 5 வந்துச்சுன்னா இங்க பாருங்க, 5 வந்துச்சு அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க, 5 பவர் 1 அப்படின்னா 5. அப்ப நம்ம லாஸ்ட் டிஜிட் மட்டும் நம்ம பார்த்தா போதும். 5 பவர் 1 அப்படின்னா 5. அப்ப நம்ம எந்த டிஜிட் பார்த்தா போதும்? லாஸ்ட் டிஜிட் மட்டும் பார்த்தா போதும். 5 ஸ்கொயர் என்ன? 25. 5 ஸ்கொயர் என்ன? 25. அப்ப நம்ம எந்த டிஜிட் பார்க்கணும்? லாஸ்ட் 2 டிஜிட் பார்க்கணும். அதுவே 5 கியூப் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 125. அப்ப லாஸ்ட் 3 டிஜிட் வந்து பார்க்கணும். அதுவே 5 பவர் 4 அப்படின்னா 625, 625. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? லாஸ்ட் 4 டிஜிட் நம்ம வந்து பார்க்கணும். அப்ப 5 அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் நமக்கு என்ன வந்திருக்கணும்? 1 5ல எண்ட் ஆயிருக்கணும், இல்லைன்னா 0ல எண்ட் ஆயிருக்கணும். அப்ப அது கண்டிப்பான முறையில் எதால டிவைட் ஆகும்? 5ஆல டிவைட் ஆகும். அதுவே 25னா லாஸ்ட் 2 டிஜிட் பார்க்குறோம். இப்போ இங்கே 25. அப்போ இது கண்டிப்பான முறையில் எதால டிவைட் ஆகும்? 25ஆல டிவைட் ஆகும். பிகாஸ் அது 25 டேபிளில் வந்திருக்கும். அதுக்கப்புறம் 125 இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 625 அப்படின்றது எனக்கு எதால டிவைட் ஆகும்? 125ஆல எனக்கு அப்சல்யூட்லி டிவைட் ஆகும். அப்ப இந்த என்டையர் டேர்மும் எனக்கு 125ஆல டிவைட் ஆகும். முடிஞ்சு போச்சு. இப்போ அதுவே 625 அப்படின்னா இந்த எல்லா நம்பரையும் பார்க்கணும். அதாவது 5625 டிவைடட் பை 625 வந்து பார்க்கணும். என்டையரா 9 டைம்ஸ் வந்து டிவைட் ஆகும். அப்ப இந்த என்டையர் டேர்மும் எனக்கு எதால டிவைட் ஆகும் அப்படின்னா 625ஆல டிவைட் ஆகும். புரிஞ்சா? 5க்கும் இதே தான். அந்த ஸ்கொயர் வேல்யூவை வச்சு நம்ம எத்தனை டிஜிட் வந்து பார்க்க போறோம் அப்படின்றத தீர்மானிச்சு கொள்ள வேண்டும். ஓகே, இப்போ நம்ம அப்படியே இந்த பிரைம் நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே வரும். இப்போ பிரைம் நம்பர் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் எது? 7. ஓகே, பிரைம் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா பகா எண்னு சொல்லுவாங்க. பிரைம் நம்பர்னா என்ன அப்படின்னா பகா எண். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கிலீஷ்ல பிரைம் நம்பர், தமிழ்ல அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகா எண். பகா எண்ணா என்னதுப்பா அப்படின்னா அது வந்து 1ஆல டிவைட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அதே நம்பரால டிவைட் ஆகும். 1ஆலையும் தன்னாலையும் வகுபடும் எண்ணே பகா எண்ணு சொல்லுவாங்க. பகா எண் அப்படின்னா நமக்கு வந்து பெருசு 7, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 11, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 13, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 17, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 19. இப்போ இதுக்கெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். 7, 11, 13, 17, 19. இப்போ சார் வந்து 7, 13, 17, 19க்கு நான் லாஜிக் வந்து சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 7. இப்போ 7 நம்ம வந்து 7ஓட மல்டிபிள்ஸ் எழுதிக்கிட்டே போங்க. இப்போ 7, 14, 21 வருமா? எப்பயுமே ஒரு பேஸ் வர மாதிரி, அதாவது 1ஓட இருந்து அதை ஆட் பண்ற மாதிரி, அதாவது 0+ அப்படின்னு வர மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். 0+ அப்படின்னு வர மாதிரி எடுத்துக்கணும். அப்ப எனக்கு 0+ அப்படின்றது எனக்கு எங்க கிடைக்குது? இந்த 21ல தான் கிடைக்குது. அப்ப இதை எப்படி சொல்லலாம்? 20+1ன்னு சொல்லலாம். அப்ப இதை எப்படி சொல்லலாம்? 20+1ன்னு சொல்லலாம். 7 அவரோட மல்டிபிள்ஸா நான் வந்து எழுதுறேன். 14, 7, 14, 21 அப்படின்னு போகும். அப்ப இந்த 21 நான் எப்படி சொல்லலாம்? 20+1 அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ இந்த 20+1ல என்ன சார் லாஜிக் இருக்கு? 20+1ல என்ன சார் லாஜிக் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த லாஸ்ட் இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, லாஸ்ட் டிஜிட் இருக்கு பாத்தீங்களா? அந்த லாஸ்ட் டிஜிட்டை நான் 2ஆல மல்டிபிள் பண்ண போறேன். லாஸ்ட் டிஜிட்டை 2ஆல மல்டிபிள் பண்ண போறேன்.
2ஆல மல்டிபிள் பண்ணி வரக்கூடிய வேல்யூ எப்படி இருக்கும்? 2x இருக்கும். வரக்கூடிய வேல்யூ என்னவா இருக்கும்? 2x இருக்கும். அந்த 2x ரிமைனிங் நம்பர்ல இருந்து அந்த 2x ரிமைனிங் மீதம் உள்ள எண்ணில் இருந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு என்ன சிம்பிள் இருக்கு? பிளஸ் சிம்பிள் இருக்கு. பிளஸ் சிம்பிள் இருந்தா மைனஸ் பண்ணுங்க, -2x. பிளஸ் சிம்பிள் இருந்தா 2x வந்து என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். புரியுதா? இந்த இடத்துல நமக்கு பிளஸ் சிம்பிள் தானே இருக்கு, அப்ப நம்ம வந்து மைனஸ் பண்றோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவே அடுத்தடுத்த பிரைம் நம்பருக்கு மைனஸ் வரலாம், அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? பிளஸ் வந்து பண்ணுவோம். இதான் லாஜிக்கு. அப்ப இங்க லாஸ்ட் டிஜிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7. இப்ப 7 நம்ம எதால மல்டிபிள் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆல மல்டிபிள் பண்ண போறோம். அப்ப 7 2ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 14. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணணும்? மைனஸ் வந்து பண்ணணும். அப்ப ரிமைனிங் நம்பர் எது அப்படின்னா 168 அப்படின்றத எனக்கு ரிமைனிங் நம்பர். அப்ப இதுல இருந்து 14 நான் மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன வந்திருக்கும்? 451 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். 451 அப்படின்னு வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த நம்பர் ஈஸியா தெரியும், இது 7ஆல டிவைட் ஆகும். இன்னும் கன்ஃபார்ம் வந்து பண்றதுக்கு இந்த 2 அகைன் இந்த 4 அகைன் 2ஆல மல்டிபிள் பண்ணுங்க 8. இந்த 8 கொண்டு போய் இங்க வந்து மைனஸ் பண்ணுங்க 7. இப்போ இந்த 7 எந்த டேபிள்ல வரும்? 7 1s are 7. கண்டிப்பான முறையில 7ஆல டிவைட் ஆகுது. அப்ப இந்த என்டையர் டேர்மும் நமக்கு எதால டிவைட் ஆகும்? 7ஆல டிவைட் ஆகும். புரிஞ்சா? செம ஈஸியா ப்ராசஸ் புரியுதா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் மெத்தட். லாஸ்ட் டிஜிட்டை 2ஆல மல்டிபிள் பண்ணி ரிமைனிங்கோட மைனஸ் பண்றோம். அது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா 2 + 20 + 1. அப்ப லாஸ்ட் டிஜிட்டை 2ஆல மல்டிபிள் பண்றேன், 2xன்னு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல பிளஸ் இருக்கிறதுனால ரிமைனிங் நம்பரோட நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க பண்ணி காட்டிக்கிறேன் 8. 8 இப்போ நான் வந்து 2ஆல மல்டிபிள் பண்றேன். ஸோ 8 நான் வந்து 2ஆல மல்டிபிள் பண்றேன். 8 நான் 2ஆல மல்டிபிள் பண்ணா 16ங்க. அப்போ 16 இங்க இருந்து மைனஸ் பண்ணா 0 1 2. இப்போ உங்களுக்கு தெரியும் இது கண்டிப்பான முறையில எந்த டேபிள்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 டேபிள்ல கண்டிப்பான முறையில வரும். அப்போ இந்த என்டையர் டேர்மும் எதால டிவைட் ஆகும் அப்படின்னா 7ஆல டிவைட் ஆகும். அப்போ 7 டிவிஷன் அப்படின்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கணும், 20 + 1. அப்போ லாஸ்ட் டிஜிட்டை 2ஆல மல்டிபிள் பண்ணி ரிமைனிங்கோட மைனஸ் பண்ண போறோம். ஓகேவா? செம ஈஸி. எஸ். இப்போ இதே இது 13 வந்து பாருங்க. 13 நம்ம எப்படி எழுதுறோம்? 13 ஃபர்ஸ்ட் வந்திருக்கும், அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கும்? 26 வந்திருக்கும், அதுக்கப்புறம் 39 வந்திருக்கும். கரெக்டா? 39. இப்போ 39 தான் எனக்கு வந்து அந்த 0 கிட்ட வருது. அப்போ இந்த 39 நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 40 - 1ன்னு எழுதலாம். 40 - 1ன்னு எழுதலாம். அப்போ நம்ம 40 - 1 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதும் போது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 40 - 1 அப்படின்னு எழுதும் போது நம்ம என்ன பண்றோம்னு பாருங்க, அந்த லாஸ்ட் டிஜிட்டை நம்ம 4ஆல மல்டிபிள் பண்றோம். அப்போ அந்த லாஸ்ட் டிஜிட் நமக்கு என்ன வந்திருக்கும்? 4x-ஆ வந்திருக்கும். லாஸ்ட் டிஜிட்டை நம்ம 4ஆல மல்டிபிள் பண்ணும்போது அந்த லாஸ்ட் டிஜிட் என்னவா வந்திருக்கும்? 4x-ஆ வந்திருக்கும். இப்போ இந்த 4x-ஐ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் நம்பர்ல இருந்து, ஓகே, ரிமைனிங் நம்பர்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் இருக்கும்போது பிளஸ் வந்து படிக்கணும். +4x அப்படின்ற லாஜிக்கை யூஸ் பண்ண போறோம். ஓகே, +4x அப்படின்ற லாஜிக்கை யூஸ் பண்ண போறோம். இப்போ இங்க லாஸ்ட் டிஜிட் எனக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. இப்போ இந்த 2-ஐ நான் என்ன பண்றேன்? 4ஆல மல்டிபிள் பண்றேன். 4ஆல மல்டிபிள் பண்ணா 8. 8 என்ன பண்ணிக்க போறேன்? ரிமைனிங் டிஜிட் எனக்கு வந்து 7. ரிமைனிங் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 70 அப்படின்றது என்னோட ரிமைனிங். அப்போ ஆட் பண்ணேன்னா எனக்கு என்ன வந்திருக்கும்? 78. ஓகே, 78. இப்போ 78 அப்படின்றது எனக்கு அப்சல்யூட்லி தெரியும். 13 6 are 78. அப்போ இந்த என்டையர் டேர்மும் எனக்கு எதால டிவைட் ஆகும்? 13ஆல டிவைட் ஆகும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ இந்த இடத்துல 2 இருக்கு. இப்போ இந்த 2-ஐ நம்ம 4ஆல மல்டிபிள் பண்றோம். 4ஆல மல்டிபிள் பண்ணா 8. 4ஆல மல்டிபிள் பண்ணா 8. அடுத்து என்ன பண்ணணும்? அதை பிளஸ் பண்ணணும். அப்போ 83 + 1 என்ன வந்திருக்கும்? 91. இப்போ 91 எதால எனக்கு அப்சல்யூட்லி டிவைட் ஆகும் அப்படின்னா 13ஆல டிவைட் ஆகும். 13 7s are 91. எப்படி வந்துச்சு அப்படின்னா 13 26 14 13 26 39. இந்த 39 அப்படின்றத எனக்கு 0 கிட்ட வர வேல்யூவா இருக்கு. அப்போ அதை நான் எப்படி பிரிச்சுக்கிறேன்? 40 - 1ன்னு பிரிச்சுக்கிறேன். மறந்தாலும் நீங்க இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்கேஸ் இதோட லாஜிக் மறந்தாலும் இதை நீங்க மறக்க கூடாது. இதை வந்து நீங்க மறக்க கூடாது. என்ன பண்றோம் அப்படின்னா பேஸ் +or-1க்கு நம்ம கொண்டு வரோம். பேஸ் +or-1க்கு நம்ம கொண்டு வரோம். பேஸ் அப்படின்னா என்னதுப்பா அப்படின்னா 0. பேஸ் அப்படின்னா என்னதுப்பா? 0. ஓகே, சிங்கா குட்டீஸ் மறந்துடாதீங்க. சிங்கா குட்டீஸ் அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. இப்போ 17 அப்படின்னா யோசிங்க பார்க்கலாம். 17 அதுக்கப்புறம் 34 இங்கேயும் வரல. அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு? 51 வந்துருச்சா? 51. அப்போ எப்படி வந்திருக்கும் உங்களுக்கு? 50 + 1-ஆ வந்திருக்கும். 50 + 1-ஆ வந்திருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா
லாஸ்ட் டிஜிட் கடைசி என்ன நம்ம எதால மல்டிபிள் பண்ணுவோம் 5ஆல மல்டிபிள் பண்ணுவோம். அப்ப அதை 5xன்னு வச்சுப்போம், 5xன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ரிமைனிங் நம்பரோட மைனஸ் பண்ணிடணும். ஏன்னா அந்த இடத்துல பிளஸ் இருக்கு. அப்ப -5x வந்து பண்ண போறோம், -5x வந்து பண்ண போறோம். அவ்வளவுதான் மேட்ரு. இப்ப லாஸ்ட் டிஜிட் இங்க என்ன இருக்கு அப்படின்னா 8. இப்ப இந்த 8 நம்ம எதால மல்டிபிள் பண்ணோம் 5ஆல மல்டிபிள் பண்ணோம். மல்டிபிள் பண்ணா 40. இப்போ நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். பிகாஸ் 50 + 1 அப்படின்ற லாஜிக். அப்போ மைனஸ் பண்ணீங்கன்னா 1, அதுக்கப்புறம் இங்க வந்து 5. இப்போ 51 அப்படின்றது எனக்கு அப்சல்யூட்லி எதால டிவைட் ஆகும் அப்படின்னா 17ஆல டிவைட் ஆகும். பிகாஸ் 17 3s are 51, 17 3s are 51. சமயா. இப்போ இங்க வந்து பண்ணுங்களேன், இங்க வந்து பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்லா கிளியரா புரிஞ்சிடும். இப்போ இந்த இடத்துல 6 இருக்கு. இப்போ 6 நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாருங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து 6 இருக்கு. 6 நம்ம என்ன பண்ண போறோம், 5ஆல மல்டிபிள் பண்ண போறோம். மல்டிபிள் பண்ணா 30. அப்போ இதுல இருந்து 30 சப்ட்ராக்ட் பண்ணுங்க, 5 8. இப்போ 85 அப்படின்றது எனக்கு 17ஆல வருமா? எஸ், அப்சல்யூட்லி. 17 5s are 85. 17 5s are 85. செம ஈஸிங்க, செம ஈஸி. ஓகே, அப்போ என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. 17 நமக்கு 51 கிட்ட தான், 51 கிட்ட தான் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா என்னோட பேஸ் அப்படின்றது வந்து எனக்கு வந்து கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து பாருங்க 19. இப்போ 19 அப்படிங்கும் போது நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 19 எழுதுவேன். 19 நான் எப்படி எழுதலாம், 20 - 1ன்னு எழுதிக்கலாம். அப்ப இப்ப நீங்களே சொல்லிடுவீங்க, என்ன பண்ணுவோம்ப்பா, லாஸ்ட் டிஜிட்டை நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணி நம்ம என்ன எடுத்துப்போம், 2xன்னு வச்சுப்போம். அப்ப ரிமைனிங்கோட நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அந்த ரிமைனிங் நம்பர்ல இருந்து இந்த இடத்துல மைனஸ் இருக்கு, அப்ப பிளஸ் பண்ணிக்கணும். அப்ப +2x, அப்ப +2x அப்படின்ற கான்செப்டுக்கு வந்துருவோம். அப்ப +2x அப்படின்ற கான்செப்டுக்கு வந்துருவோம். ஓகேவா? அப்ப இங்க லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 இருக்கு. இப்போ இந்த 3 நான் அப்படியே எதால மல்டிபிள் பண்றேன், 2ஆல மல்டிபிள் பண்றேன். 2ஆல மல்டிபிள் பண்ணா 6. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பிளஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு 57. அப்ப 57ன்னும் போது 19 × 3 எனக்கு 57. அப்ப இந்த என்டையர் டேர்ம் எதால டிவைட் ஆகும், 19ஆல டிவைட் ஆகும். லைக் இங்க வந்து பாத்தீங்கன்னா 8. இப்போ 8 நான் 2ஆல டிவைட் பண்ணா 16. அடுத்து நான் என்ன பண்ண போறேன், பிளஸ் பண்ண போறேன். பிளஸ் பண்ணா எனக்கு என்ன வந்திருக்கும், 8 0 ரிமைண்டர் 1 6. அகைன் வந்து பெரிய வேல்யூ வந்திருக்கு. அப்ப திருப்பி ப்ராசஸர் ரிப்பீட் பண்ணுங்க. அப்ப இந்த நம்பர் அப்படியே 2ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 2ஆல மல்டிபிள் பண்ணா 16. அப்ப அப்படியே ஆட் பண்ணீங்கன்னா அப்படின்னா 76. இப்ப ஈஸி தானே. 19 4s are 19 4 76. அப்ப இந்த என்டையர் டேர்ம் எதால டிவைட் ஆகும் அப்படின்னா 19ஆல டிவைட் ஆகும். முடிஞ்சு போச்சா, 19ஆல டிவைட் ஆகும். இவ்வளவு தாங்க பிரைம் நம்பருக்குரியது. அடுத்த பிரைம் நம்பர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 11. சரியா? 11ஓட டிவிசிபிள் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. 11 டிவிசிபிள் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு நம்பர் நம்ம எடுத்துப்போமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், 1 3 3 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். 1 3 3 1 அப்படின்ற நம்பரை நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த நம்பரை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அல்டர்னேட் நம்பர் கொடுப்பேன். 1ல இருந்து நான் 3 ஆட் பண்ணுவேன். அல்டர்னேட் நம்பர், அதாவது 1 விட்டு 1. அப்போ 1 + 3 வந்து பண்ணுவேன். அதை நான் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்ப்பேன். எதுல இருந்து, அடுத்ததுல இருந்து, அடுத்த அல்டர்னேட்ல இருந்து, அடுத்தடுத்த நம்பர்ல இருந்து. அப்ப 3 + 1. அப்ப இங்க வந்து 4. அப்ப 4 டிஃபரன்ஸ் 4 வந்து எனக்கு என்ன வந்திருக்கும், 0 வந்திருக்கும். 4 டிஃபரன்ஸ் 4 எவ்வளவு வந்திருக்கும், நமக்கு 0 வந்திருக்கும். அப்ப 11 மல்டிபிள் அப்படின்னா என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, சிம்பிள், இந்த லாஜிக்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 11 மல்டிபிள்ஸ் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x y z இப்படி வச்சுப்போம், ABCDன்னு வச்சுப்போம். ஓகே, OPQ. ஓகே, இப்படி வச்சுக்கலாம். PQ RSTன்னு வச்சுக்கோங்க. RST அப்படின்னு இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்ன்றது நல்லா கவனிங்க. அல்டர்னேட்ஸை நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க, அல்டர்னேட்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து அப்போ என்ன பண்ணுவீங்க, P + R டிஃபரன்ஸ் Q + S டிஃபரன்ஸ் T அப்படின்னு பார்க்கணும். டிஃபரன்ஸ் T அப்படின்னு பார்க்கணும். அப்படி நம்ம பார்க்கும்போது நமக்கு 0 or 11 மல்டிபிள்ஸ் வந்துச்சு. 0 அப்படி இல்லைன்னா 11 மல்டிபிள்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த என்டையர் டேர்ம் நமக்கு எதால டிவைட் ஆகும், 11ஆல டிவைட் ஆகும். இவ்வளவுதான் 11ஓட மல்டிபிள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரி, 11ஓட டிவிசிபிள் ரூல். ஓகே, இது ரொம்ப 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 உங்களுக்கு வந்து ஈஸி தான் 11ஓட மல்டிபிள்ஸ்க்குரியது. இப்போ இன்னொரு கூட ஒரு எக்ஸாம்பிள் சார் வந்து போட்டு காட்டுறேன். இப்போ வந்து பாருங்க. ஓகே, 4
ஓகே 4 9 4 9 ஓகே 4 9 6 4 9 6 1 4 9 6 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. 4 9 6 1 அப்படின்ற நம்பரை நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், 4 9 6 1 அப்படின்ற நம்பரை நான் எடுத்துக்கிறேன். 1 செகண்ட், கரெக்டாக போட்டிருக்கேன்னா நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல 4 9 6 1. ஓகே 4 9 6 1. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த 1ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணுவேன். எப்படி ஆட் பண்ணுவேன், 1 + 9 1 + 9 ரைட்டா, 1 + 9 டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், 6ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணுவேன். 6ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணா 6 + 4. அப்போ இங்கேயும் நமக்கு என்ன ஆகுது, 10 10 டிஃபரன்ஸ் ஆஃப் 10ஓட ரிசல்டன் வந்து 0. அப்போ நமக்கு என்ன வந்திருக்கணும், 1 0 வந்திருக்கணும். ஆர் நமக்கு 11 மல்டிபிள்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா எதால டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆல டிவைட் ஆகும். இவ்வளோ தாங்க, செம ஈஸியா நான் உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நம்புறேன். இது என்டையரா உங்களுக்கு வந்து டிவிசிபிளோட 1 ல இருந்து 20 வரைக்கும் பிரைம் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா எப்படி டிவைட் பண்றது அப்படின்றது இந்த வீடியோல ப்ராப்பரா வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் நம்புறேன். கண்டிப்பா இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ பிளே ஸ்டோர்ல நம்ம ஆப்புக்கு மறக்காம ரிவ்யூ போடுங்க. வாங்கியிருக்கிற எல்லாருமே, நம்ம கோர்ஸ் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே ரிவ்யூ வந்து போடுங்க. அப்பதான் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும். வேற டவுட்ஸ் அண்ட் கொரீஸ் இருந்தால் என்னை வந்து மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க.